வணக்கம் விருச்சிகம் ராசி என்பர்களே, இனிய வணக்கம். உங்களுடைய வாழ்க்கையில ஒரு ரகசியம் குடும்ப அமைதியை நிச்சயமா குலைத்து கொண்டேத்தான் உங்க வாழ்க்கைக்குள்ள இருந்து கொண்டேத்தான் இருக்கும். குடும்பம் தான் உலகம்னு வாழக்கூடிய விருச்சிகம் ராசி நேயர்களை, உங்களுடைய குடும்பத்துக்குள் இத்தனை நாளா மூடி மறைக்கப்பட்ட யாருக்கும் தெரியாமல் இருந்த ஒரு ரகசியம் அல்லது ஒரு கசப்பான உண்மை மிக விரைவில் வெளிச்சத்துக்கு வரப்போகுது. அதையும் இப்பொழுது உங்க வாழ்க்கைக்குள்ள நீங்கள் புரிந்து கொள்ளவும் ஆரம்பிப்பீர்கள். அந்த ஒரு ரகசியம் வெளியில் வந்ததும் சில உண்மையான சில விஷயங்களை இப்பொழுது உங்க வாழ்க்கைக்குள்ள அறிந்து கொள்ளவும் தெரிந்து கொள்ளவும் நிச்சயமாக ஆரம்பிக்கவும் தொடங்குவீர்கள். அந்த உண்மை வெளிவரும் பொழுது குடும்பத்துல இருக்கிறவங்களுக்குள்ள ஒரு பெரிய புயலை நிச்சயமாக வீசத் தொடங்கும். அது இன்னும் உங்க வாழ்க்கைக்குள்ள கவலைகளையும் கஷ்டங்களையும் தேடி கொடுத்து தேவையில்லாத ஒரு பிரச்சனைகளையும் உங்க வாழ்க்கைக்குள்ள வர வைத்து கொண்டேத்தான் இனி வரக்கூடிய நாட்கள்ல இருக்கும். வீட்டின் அமைதி தற்காலிகமாக உங்க வாழ்க்கைக்குள்ள குலையலாம். எனவே முடிந்த அளவுக்கு உங்களுடைய வீட்டை நீங்கள் கவனமாக பார்த்து கொள்வது அது மென்மேலும் உங்க வாழ்க்கைக்குள்ள நல்லதையும் நல்ல விதமான சில காரியங்களையும் இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்க வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்கும். ஆனால் அந்த சூழ்நிலையில் நீங்கள் பயந்து நடுங்கி விடக்கூடாது. குடும்பத்தில் எப்பேற்பட்ட பிரச்சனைகள் வந்தாலும் அதை என்னால் துணிந்து தனி ஒரு நபராகவே சந்திக்க முடியும், அதை சமாளிக்க முடியும் என்ற ஒரு குணங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள எப்பொழுது வருகிறதோ அப்பொழுதே உங்க வாழ்க்கைக்குள்ள எல்லா விதமான பிரச்சனைகளுக்கும் ஒரு தீர்வு என்பது நிச்சயமா கொஞ்சம் கொஞ்சமாக உங்க வாழ்க்கைக்குள்ள கிடைத்துவிடும். ஆனால் அந்த ஒரு மனமானது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இல்லாமல் போனதாலேயே எல்லா விதமான பிரச்சனைகளிலும் கவலைகளும் கஷ்டங்களும் இன்னும் ஏற்பட்டு கொண்டு அது உங்களுடைய மனதை ஒரு நிலைமையில் இருக்க விடாமல் கவலைகளை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுத்திருக்கும். கசப்பாக இருந்தாலும் சரி, கொடுமையாக இருந்தாலும் சரி, அந்த உண்மையை அப்படியே ஏத்துக்கக்கூடிய மனத்துணிவு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இனி வரக்கூடிய நாட்களில் இருக்க வேண்டும். நீங்கள் தைரியமா நின்று அந்த உண்மையை எதிர்கொண்டால் மட்டுமே உங்களுடைய குடும்பத்தை அடுத்த கட்ட பேரழிவில் இருந்து உங்களால காப்பாற்ற முடியும். எனவே முடிந்த அளவுக்கு குடும்பத்திற்கு எப்பொழுதுமே பக்கபலமாக இருக்கக்கூடிய நீங்களே குடும்பத்தை விட்டு விலகிவிட்டீர்கள் என்றால் உங்களுடைய குடும்பம் நடுத்தருவில் நின்றுவிடும் என்பதை மனதிற்குள் வைத்துக் கொள்ளுங்கள். முடிந்த அளவிற்கு எது நடந்தாலும் அதை என்னால தட்டி கழிக்க முடியும் என்கிற ஒரு தன்னம்பிக்கையை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வளர்த்து கொண்டாலே அதுவே போதுமான அளவுக்கு உங்க வாழ்க்கைக்குள்ள நன்மைகளை இனி வரக்கூடிய நாட்கள்ல நிச்சயமாக தேடி கொடுக்கும். அதே போல் விருச்சிகம் ராசி என்பர்களை, கடந்த காலத்தில் நடந்த சில சம்பவங்கள் முடிந்து போனதாக வெளியில் தெரிந்தாலும் அதனுடைய தாக்கங்கள் இன்னும் உங்களுடைய மனதிற்குள் தொடர்ந்து கொண்டே தான் இருக்கும். அது குடும்ப பிரச்சனையாக இருக்கலாம், கணவன் மனைவி பிரச்சனைகள், பிள்ளைகள் தொடர்பான பிரச்சனைகள், படிப்பு சம்பந்தமான பிரச்சனைகள், இடம் இருக்க வேண்டும் சொத்து பிரச்சனைகள் அல்லது வாகன பிரச்சனைகள் எதுவாகவே இருந்தாலும் அது இன்னும் உங்களுடைய மனதிற்குள் இருந்து கொண்டே தான் இருக்கும். அதையும் நீங்கள் இப்பொழுது புரிந்து கொள்ளவும் ஆரம்பிப்பீர்கள். ஒரு வார்த்தை, ஒரு துரோகம், ஒரு இழப்பு, ஒரு தவறான முடிவு என்று சில விஷயங்கள் காலம் கடந்த மனதை விட்டு போகாமல் இன்னும் உங்களுடைய மனதிற்குள் இருந்து கொண்டே தான் இருக்கும். நீங்கள் வெளியில் எல்லாம் சரியாக இருப்பது போல காட்டிக்கொண்டாலும் தனியாக இருக்கும் நேரங்களில் அந்த நினைவுகள் மீண்டும் வந்து உங்களுடைய மனதை காயப்படுத்தி தேவையில்லாத ஒரு பிரச்சனைகளுக்கும் தேவையில்லாத ஒரு கவலைகளுக்கும் உங்க வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுத்து கொண்டே தான் இருக்கும். அன்று மட்டும் அந்த சம்பவம் நடக்காமல் இருந்திருந்தால் என் வாழ்க்கை எப்படி இருந்திருக்கும் என்ற எண்ணங்கள் உங்களை பலமுறை நிச்சயமாக சிந்திக்க வைத்திருக்கும். சில விஷயங்களை உங்க வாழ்க்கைக்குள்ள புரிய வைத்திருக்கும். அதற்கெல்லாம் காரணங்கள் உங்களுடைய மனதிற்குள் புரியாமல் போன விஷயங்களுக்கு காரணமாக இருப்பது உங்க வாழ்க்கைக்குள்ள இதுவாகத்தான் நிச்சயமாக இருக்கும். ஆனால் விருச்சிகம் ராசி என்பர்களே, வாழ்க்கையில நடந்த ஒரு அனுபவத்திற்கும் ஒரு காரணங்கள் இருக்கிறது என்று ஜோதிட நம்பிக்கைகள் இப்பொழுது உங்க வாழ்க்கைக்குள்ள புரிய வைக்கும் ஒரு பாடத்தின் மூலம். சில கஷ்டங்கள் நம்மை உடைப்பதற்காக வருவது கிடையாது, நம்மை இன்னும் வலிமையானவர்களாக மாற்றுவதற்காக மட்டுமே நம்ம வாழ்க்கைக்குள்ள வரும். அதனையும் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஜோதிட பார்வையில் சனி மற்றும் கேதுவின் தாக்கங்கள் பழைய கர்ம அனுபவங்களை எதிர்கொள்ளும் காலமாகவே உங்க வாழ்க்கைக்குள்ள கருதப்படும். அந்த காலங்களில் மனிதர்கள் தங்களுடைய வாழ்க்கையை புதிதாக புரிந்து கொள்ளும் வாய்ப்பு உங்க வாழ்க்கைக்குள்ள கிடைக்கும். கடந்த காலத்தின் வழியை சுமந்து கொண்டு செல்லாமல் அந்த அனுபவம் கொடுத்த அறிவை பயன்படுத்தும் நேரங்கள் இதுவாக உங்க வாழ்க்கைக்குள்ள இருக்கும். உங்களை காயப்படுத்தியவர்கள் உங்களுடைய வாழ்க்கையை முடிவு செய்ய முடியாது என்பதை நீங்கள் தான் இந்த ஒரு நேரத்தில் திட்டமிட வேண்டும். உங்களை காயப்படுத்திவிட்டு அவர்கள் நன்றாக இருக்கலாம், வாழ்க்கைக்குள்ள
முன்னேறிவிடலாம் என்று நினைத்து கொண்டிருப்பார்கள். அது ஒருபோதும் நடக்காது. முடிந்த அளவுக்கு நீங்கள் உங்கள் மீது நம்பிக்கை வைத்துக் கொண்டாலே எல்லாமே உங்க வாழ்க்கைக்குள்ள நல்லதாகவே நடக்க ஆரம்பிக்கும். நான் இதுவரை கூறியது உங்க வாழ்க்கைக்குள்ள நடந்திருக்கிறதா இல்லையா என்பதை மட்டும் கமெண்ட் வாயிலாக தெரிவியுங்கள். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இனிமேல் நடக்கப் போவது என்ன என்பதை அறிந்து கொள்ள முடியும். இனி வரக்கூடிய நாட்கள்ல விருச்சிகம் ராசி அன்பர்கள் வாழ்க்கைக்குள் தன வரவுகள் மூலம் சேமிப்புகள் கொஞ்சம் கொஞ்சமாக அதிகரிக்க தொடங்கும். குடும்ப உறுப்பினர்களின் ஒத்துழைப்புகள் கொஞ்சம் கொஞ்சமாக மேம்பட்டு அது இன்னும் நல்லதையும் நல்ல விதமான சில விஷயங்களையும் இப்பொழுது உங்க வாழ்க்கைக்குள்ள புரிய வைக்கும். பேச்சுக்களில் அனுபவ அறிவுகள் வெளிப்பட்டு எல்லாமே உங்க வாழ்க்கைக்குள்ள நல்லதாக மாறக்கூடிய ஒரு காலத்தையும் இப்பொழுது உங்க வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்கக்கூடிய ஒரு நேரத்தையும் காலத்தையும் உங்க வாழ்க்கைக்குள்ளேயே ஒதுக்கிவிடும். மனதில் இருந்த கவலைகள் நீங்கி புத்துணர்ச்சி பெறக்கூடிய ஒரு நபர்களும் நீங்களாகவே மாறிவிடுவீர்கள். இணையம் சார்ந்த துறைகளில் புதிய வாய்ப்புகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இனி வரக்கூடிய நாட்களில் பிறக்கத் தொடங்கும். பொன்பொருள் சேர்க்கை உண்டாகும். உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றங்கள் ஏற்படும். இருந்தாலுமே உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தை பார்த்து கொண்டாலும் பெற்றோர்கள் உடல் ஆரோக்கியத்திலும் கொஞ்சம் கவனங்களை செலுத்துவது தான் உங்களுக்கு இன்னும் வரக்கூடிய நாட்கள்ல நன்மைகளை தேடி கொடுக்கும். வருமானத்தில் முன்னேற்றம் காணுவதற்கான புதிய வாயில்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இப்பொழுது திறக்கப்படும். பொருளாதார ரீதியா கையை கடித்து வாங்கின கடனுக்கு வட்டி கட்டவே நம்முடைய சம்பளம் பத்தலையே, அடுத்த கட்டத்துக்கு எப்படி போக போறோம்னு கலங்கி நின்ன உங்களுக்கு பண பிரச்சனைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க போகும் நாட்கள் இதுவாகவே உங்க வாழ்க்கைக்குள்ள இப்பொழுது மாறிவிடும். அந்த நாட்களாலேயே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள எல்லாமே இப்பொழுது நல்லதையும் நல்ல விதமான சில காரியங்களையும் இப்பொழுது உங்க வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்கும். இத்தனை நாட்களாக இருந்த ஒரே ஒரு வருமான பாதையை தாண்டி உங்களுக்கு பகுதி நேரமாகவோ அல்லது புதிய தொழில்கள் மூலமாகவோ வருமானத்தை ஈட்டுவதற்குரிய பல புதிய வாயில்களை புதிய வழிகளை இன்னும் சில நாட்களில் இந்த பிரபஞ்சம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள திறந்து காட்டப் போகிறது. எதிர்பாராத பணவரவுகளும் கரியரில் புதிய வாய்ப்புகளும் உங்களுடைய பொருளாதார நிலைமையை பல மடங்கு உயர்த்தி உங்களுடைய கையை ஓங்க வைக்க போகும் ஒரு காலங்கள் இப்பொழுது உங்க வாழ்க்கைக்குள்ள பிறக்கும். ஆனால் அதனை நீங்கள் தான் சரியான முறையில் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். சரியான முறையில் பயன்படுத்தி கொண்டால் எல்லாமே நல்லதாகவே நடக்கும். விருச்சிகம் ராசி என்பர்களே, கடந்த காலத்தில் பணம் தொடர்பான விஷயங்கள் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு சோதனையாகவே இருந்திருக்கலாம். எவ்வளவு உழைத்தாலும் எதிர்பார்த்த அளவுக்கு பணம் கையில் தங்கவில்லை. குடும்ப தேவைகள், எதிர்பாராத செலவுகள், பொறுப்புகள் என பல விஷயங்கள் உங்களுடைய மனதிற்கு அழுத்தத்தை இத்தனை நாட்களும் தேடி கொடுத்து கொண்டே தான் இருந்திருக்கும். வெளியில் நீங்கள் தைரியமாக இருப்பது போல காட்டினாலுமே என்னுடைய உழைப்புக்கு எப்போது சரியான பலன் கிடைக்கும் என்ற ஒரு கேள்வி உங்களுடைய மனதிற்குள் நிச்சயமாகவே இருந்திருக்கும். ஆனால் விருச்சிகம் ராசி என்பர்களே, இனி வரக்கூடிய நாட்களில் வருமானத்தை அதிகரிக்கும் புதிய வாய்ப்புகள் உருவாகக்கூடிய காலமாக உங்க வாழ்க்கைக்குள்ள அமைந்துவிடும். இதுவரை நீங்கள் கவனிக்காத ஒரு புதிய பாதை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள திறக்கப் போகுது. அந்த ஒரு பாதையின் மூலம் உங்களுடைய திறமையும் அனுபவங்களும் பழைய தொடர்புகளும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நன்மைகளை நிச்சயமாக தேடி கொடுக்கும். தேடி கொடுக்குதா இல்லையா என்பதையும் நீங்கள் கவனித்து பாருங்கள். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுது தான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்குள்ள நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். நல்லதே நினையுங்கள், உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளும் நல்லதே நடக்கும். தற்காலிகமாக உங்க வாழ்க்கைக்குள்ள குலையலாம். எனவே முடிந்த அளவுக்கு உங்களுடைய வீட்டை நீங்கள் கவனமாக பார்த்து கொள்வது அது மென்மேலும் உங்க வாழ்க்கைக்குள்ள நல்லதையும் நல்ல விதமான சில காரியங்களையும் இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்க வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்கும். ஆனால் அந்த சூழ்நிலையில் நீங்கள் பயந்து நடுங்கி விடக்கூடாது. குடும்பத்தில் எப்பேற்பட்ட பிரச்சனைகள் வந்தாலும் அதை என்னால் துணிந்து தனி ஒரு நபராகவே சந்திக்க முடியும், அதை சமாளிக்க முடியும் என்ற ஒரு குணங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள எப்பொழுது வருகிறதோ அப்பொழுதே உங்க வாழ்க்கைக்குள்ள எல்லா விதமான பிரச்சனைகளுக்கும் ஒரு தீர்வு என்பது நிச்சயமா கொஞ்சம் கொஞ்சமாக உங்க வாழ்க்கைக்குள்ள கிடைத்துவிடும். ஆனால் அந்த ஒரு மனமானது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இல்லாமல் போனதாலேயே எல்லா விதமான பிரச்சனைகளிலும் கவலைகளும் கஷ்டங்களும் இன்னும் ஏற்பட்டு கொண்டு அது உங்களுடைய மனதை ஒரு நிலைமையில் இருக்க விடாமல் கவலைகளை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுத்திருக்கும். கசப்பாக இருந்தாலும் சரி, கொடுமையாக இருந்தாலும் சரி, அந்த உண்மையை அப்படியே ஏத்துக்கக்கூடிய மனத்துணிவு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இனி வரக்கூடிய நாட்களில் இருக்க வேண்டும். நீங்கள் தைரியமா நின்று அந்த உண்மையை எதிர்கொண்டால் மட்டுமே உங்களுடைய குடும்பத்தை அடுத்த கட்ட பேரழிவில் இருந்து உங்களால காப்பாற்ற முடியும். எனவே முடிந்த அளவுக்கு குடும்பத்திற்கு எப்பொழுதுமே பக்கபலமாக இருக்கக்கூடிய நீங்களே குடும்பத்தை விட்டு விலகிவிட்டீர்கள் என்றால்
என்றால் உங்களுடைய குடும்பம் நடுத்தருவில் நின்றுவிடும் என்பதை மனதிற்குள் வைத்துக் கொள்ளுங்கள். முடிந்த அளவிற்கு எது நடந்தாலும் அதை என்னால தட்டி கழிக்க முடியும் என்கிற ஒரு தன்னம்பிக்கையை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வளர்த்து கொண்டாலே அதுவே போதுமான அளவுக்கு உங்க வாழ்க்கைக்குள்ள நன்மைகளை இனி வரக்கூடிய நாட்கள்ல நிச்சயமாக தேடி கொடுக்கும். அதே போல் விருச்சிகம் ராசி அன்பர்களே, கடந்த காலத்தில் நடந்த சில சம்பவங்கள் முடிந்து போனதாக வெளியில் தெரிந்தாலும் அதனுடைய தாக்கங்கள் இன்னும் உங்களுடைய மனதிற்குள் தொடர்ந்து கொண்டே தான் இருக்கும். அது குடும்ப பிரச்சனையாக இருக்கலாம், கணவன் மனைவி பிரச்சனைகள், பிள்ளைகள் தொடர்பான பிரச்சனைகள், படிப்பு சம்பந்தமான பிரச்சனைகள், இடம் இருக்க வேண்டும், சொத்து பிரச்சனைகள் அல்லது வாகன பிரச்சனைகள் எதுவாகவே இருந்தாலும் அது இன்னும் உங்களுடைய மனதிற்குள் இருந்து கொண்டே தான் இருக்கும். அதையும் நீங்கள் இப்பொழுது புரிந்து கொள்ளவும் ஆரம்பிப்பீர்கள். ஒரு வார்த்தை, ஒரு துரோகம், ஒரு இழப்பு, ஒரு தவறான முடிவு என்று சில விஷயங்கள் காலம் கடந்த மனதை விட்டு போகாமல் இன்னும் உங்களுடைய மனதிற்குள் இருந்து கொண்டே தான் இருக்கும். நீங்கள் வெளியில் எல்லாம் சரியாக இருப்பது போல காட்டிக்கொண்டாலும் தனியாக இருக்கும் நேரங்களில் அந்த நினைவுகள் மீண்டும் வந்து உங்களுடைய மனதை காயப்படுத்தி தேவையில்லாத ஒரு பிரச்சனைகளுக்கும் தேவையில்லாத ஒரு கவலைகளுக்கும் உங்க வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுத்து கொண்டே தான் இருக்கும். அன்று மட்டும் அந்த சம்பவம் நடக்காமல் இருந்திருந்தால் என் வாழ்க்கை எப்படி இருந்திருக்கும் என்ற எண்ணங்கள் உங்களை பலமுறை நிச்சயமாக சிந்திக்க வைத்திருக்கும். சில விஷயங்களை உங்க வாழ்க்கைக்குள்ள புரிய வைத்திருக்கும். அதற்கெல்லாம் காரணங்கள் உங்களுடைய மனதிற்குள் புரியாமல் போன விஷயங்களுக்கு காரணமாக இருப்பது உங்க வாழ்க்கைக்குள்ள இதுவாகத்தான் நிச்சயமாக இருக்கும். ஆனால் விருச்சிகம் ராசி என்பர்களே, வாழ்க்கையில நடந்த ஒரு அனுபவத்திற்கும் ஒரு காரணங்கள் இருக்கிறது என்று ஜோதிட நம்பிக்கைகள் இப்பொழுது உங்க வாழ்க்கைக்குள்ள புரிய வைக்கும் ஒரு பாடத்தின் மூலம். சில கஷ்டங்கள் நம்மை உடைப்பதற்காக வருவது கிடையாது, நம்மை இன்னும் வலிமையானவர்களாக மாற்றுவதற்காக மட்டுமே நம்ம வாழ்க்கைக்குள்ள வரும். அதனையும் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஜோதிட பார்வையில் சனி மற்றும் கேதுவின் தாக்கங்கள் பழைய கர்ம அனுபவங்களை எதிர்கொள்ளும் காலமாகவே உங்க வாழ்க்கைக்குள்ள கருதப்படும். அந்த காலங்களில் மனிதர்கள் தங்களுடைய வாழ்க்கையை புதிதாக புரிந்து கொள்ளும் வாய்ப்பு உங்க வாழ்க்கைக்குள்ள கிடைக்கும். கடந்த காலத்தின் வழியை சுமந்து கொண்டு செல்லாமல் அந்த அனுபவம் கொடுத்த அறிவை பயன்படுத்தும் நேரங்கள் இதுவாக உங்க வாழ்க்கைக்குள்ள இருக்கும். உங்களை காயப்படுத்தியவர்கள் உங்களுடைய வாழ்க்கையை முடிவு செய்ய முடியாது என்பதை நீங்கள் தான் இந்த ஒரு நேரத்தில் திட்டமிட வேண்டும். உங்களை காயப்படுத்திவிட்டு அவர்கள் நன்றாக இருக்கலாம், வாழ்க்கைக்குள்ள முன்னேறி விடலாம் என்று நினைத்து கொண்டிருப்பார்கள். அது ஒருபோதும் நடக்காது. முடிந்த அளவுக்கு நீங்கள் உங்கள் மீது நம்பிக்கை வைத்துக் கொண்டாலே எல்லாமே உங்க வாழ்க்கைக்குள்ள நல்லதாகவே நடக்க ஆரம்பிக்கும். நான் இதுவரை கூறியது உங்க வாழ்க்கைக்குள்ள நடந்திருக்கிறதா இல்லையா என்பதை மட்டும் கமெண்ட் வழியாக தெரிவியுங்கள். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இனிமேல் நடக்கப் போவது என்ன என்பதை அறிந்து கொள்ள முடியும். இனி வரக்கூடிய நாட்கள்ல விருச்சிகம் ராசி அன்பர்கள் வாழ்க்கைக்குள் தன வரவுகள் மூலம் சேமிப்புகள் கொஞ்சம் கொஞ்சமாக அதிகரிக்க தொடங்கும். குடும்ப உறுப்பினர்களின் ஒத்துழைப்புகள் கொஞ்சம் கொஞ்சமாக மேம்பட்டு அது இன்னும் நல்லதையும் நல்ல விதமான சில விஷயங்களையும் இப்பொழுது உங்க வாழ்க்கைக்குள்ள புரிய வைக்கும். பேச்சுக்களில் அனுபவ அறிவுகள் வெளிப்பட்டு எல்லாமே உங்க வாழ்க்கைக்குள்ள நல்லதாக மாறக்கூடிய ஒரு காலத்தையும் இப்பொழுது உங்க வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்கக்கூடிய ஒரு நேரத்தையும் காலத்தையும் உங்க வாழ்க்கைக்குள்ளேயே ஒதுக்கிவிடும். மனதில் இருந்த கவலைகள் நீங்கி புத்துணர்ச்சி பெறக்கூடிய ஒரு நபர்களும் நீங்களாகவே மாறிவிடுவீர்கள். இணையம் சார்ந்த துறைகளில் புதிய வாய்ப்புகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இனி வரக்கூடிய நாட்களில் பிறக்கத் தொடங்கும். பொன்பொருள் சேர்க்கை உண்டாகும். உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றங்கள் ஏற்படும். இருந்தாலுமே உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தை பார்த்து கொண்டாலும் பெற்றோர்கள் உடல் ஆரோக்கியத்திலும் கொஞ்சம் கவனங்களை செலுத்துவது தான் உங்களுக்கு இன்னும் வரக்கூடிய நாட்கள்ல நன்மைகளை தேடி கொடுக்கும். வருமானத்தில் முன்னேற்றம் காணுவதற்கான புதிய வாயில்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இப்பொழுது திறக்கப்படும். பொருளாதார ரீதியா கையை கடித்து வாங்கின கடனுக்கு வட்டி கட்டவே நம்முடைய சம்பளம் பத்தலையே, அடுத்த கட்டத்துக்கு எப்படி போக போறோம்னு கலங்கி நின்ன உங்களுக்கு பண பிரச்சனைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க போகும் நாட்கள் இதுவாகவே உங்க வாழ்க்கைக்குள்ள இப்பொழுது மாறிவிடும். அந்த நாட்களாலேயே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள எல்லாமே இப்பொழுது நல்லதையும் நல்ல விதமான சில காரியங்களையும் இப்பொழுது உங்க வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்கும். இத்தனை நாட்களாக இருந்த ஒரே ஒரு வருமான பாதையை தாண்டி உங்களுக்கு பகுதி நேரமாகவோ அல்லது புதிய தொழில்கள் மூலமாகவோ வருமானத்தை ஈட்டுவதற்குரிய பல புதிய வாயில்களை புதிய வழிகளை இன்னும் சில நாட்களில் இந்த பிரபஞ்சம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள திறந்து காட்டப் போகிறது. எதிர்பாராத பண வரவுகளும்
கரியரில் புதிய வாய்ப்புகளும் உங்களுடைய பொருளாதார நிலைமையை பல மடங்கு உயர்த்தி உங்களுடைய கையை ஓங்க வைக்க போகும் ஒரு காலங்கள் இப்பொழுது உங்க வாழ்க்கைக்குள்ள பிறக்கும். ஆனால் அதனை நீங்கள் தான் சரியான முறையில் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். சரியான முறையில் பயன்படுத்தி கொண்டால் எல்லாமே நல்லதாகவே நடக்கும். விருச்சிகம் ராசி என்பர்களே, கடந்த காலத்தில் பணம் தொடர்பான விஷயங்கள் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு சோதனையாகவே இருந்திருக்கலாம். எவ்வளவு உழைத்தாலும் எதிர்பார்த்த அளவுக்கு பணம் கையில் தங்கவில்லை. குடும்ப தேவைகள், எதிர்பாராத செலவுகள், பொறுப்புகள் என பல விஷயங்கள் உங்களுடைய மனதிற்கு அழுத்தத்தை இத்தனை நாட்களும் தேடி கொடுத்து கொண்டே தான் இருந்திருக்கும். வெளியில் நீங்கள் தைரியமாக இருப்பது போல காட்டினாலுமே என்னுடைய உழைப்புக்கு எப்போது சரியான பலன் கிடைக்கும் என்ற ஒரு கேள்வி உங்களுடைய மனதிற்குள் நிச்சயமாகவே இருந்திருக்கும். ஆனால் விருச்சிகம் ராசி என்பர்களே, இனி வரக்கூடிய நாட்களில் வருமானத்தை அதிகரிக்கும் புதிய வாய்ப்புகள் உருவாகக்கூடிய காலமாக உங்க வாழ்க்கைக்குள்ள அமைந்துவிடும். இதுவரை நீங்கள் கவனிக்காத ஒரு